ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/4/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகம்தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த யுகம். ஏன் தெரியுமா? ஆத்மாக்களாகிய நீங்கள் அப்பாவோட, அதாவது பரம ஆத்மாவோட சந்திப்பு செய்கிறங்க. இதுதான் உண்மையான கும்பமேளா. நதியும் கடலும் சந்திக்கிறதுன்னுவாங்க இல்லையா? ஸோ ஞான நதிகளாகிய நாமளும் ஞான கடலாகிய சிவபாபாவும் சந்திக்கிற கும்பமேளா, ஒரிஜினல் கும்பமேளா இதுதான். கேள்வி: எப்படிப்பட்ட பாடத்தை அப்பா நமக்கு சொல்லித்தராரு? அந்த பாடம் வேற எந்த மனிதராலும் படிப்பிக்க முடியாது. ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கான பாடம். அப்படிப்பட்ட பாடத்தை ஒரு தந்தை மட்டுமே நமக்கு சொல்லித்தராரு. எந்த தேகதாரியும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த லைனில் பாருங்களேன், பாபா சொல்கிறாரு ஆத்ம அபிமானி ஆவதற்கான பாடம். நம்ம யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த மதஸ்தாபகரை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு புத்தரே கூட எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? ஆசைப்படாதீங்க, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே சொல்கிறாங்க, எல்லா கருத்துக்களும் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளை இலையை மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதனுடைய ஆணி வேறு எது தெரியுமா? இந்த நான் எனது. அந்த நான் எனது அப்படிங்கிற ஆணி வேற நம்ம பிடுங்கிறதுக்கான ஒரே பயிற்சி என்னென்னா ஆத்மா அபிமானி பயிற்சி தான். அதை அப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே வேறையே பிடுங்கிட்டினா மரம் எங்கே வளரப்போகுது? அப்புறம் எதுக்கு நம்ம ஆசை வைக்க போகிறோம்? ஸோ முதல்ல உங்களுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் தான் கிடைக்கிது. நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து நடிகராகி நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த நாடகம் இப்போ முடியுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நாடகத்தை வேற யாருமே உருவாக்கலை. இதுதான் முக்கியமான விஷயம். தானாகவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, தானாகவே நடக்குது. அதான் பெரிய ஆச்சரியம். அதனால தான் இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. பாடல்: அன்பான நாயகிகளே விழிப்படையுங்கள், புது யுகம் புலரப்போகிறது, எழுந்திரிங்க. ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைங்க பல முறை கேட்டிருப்பீங்க இல்லையா? பிரியதர்ஷினிகள் கிட்ட அல்லது மனவாட்டிகள் கிட்ட மணவாளன் பேசிகிட்டு இருக்கிறார். இவர் எப்போ சரீரத்தில் வர்றாரோ அப்போ தான் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ அவங்க தன்னோட கணவனை அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரியதர்ஷனை முதலையாக பார்க்குறாங்களோ அப்போ தான் அந்த திருமணமே நிச்சயிக்கப்படுது. அது மாதிரி பாபா சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கும்போது அவர் நாயகனாக இல்லை. எப்போ பிரம்ம பாபா உடலில் இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் அவர் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் அவர் வெறும் தந்தை, நீங்கள் குழந்தைங்க. நீங்கள் அனைவரும் பக்தைகளாகவும் இருந்திருக்கீங்க. இல்லை, பக்தர்களாக அவரை நினைவு பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம் இவ்வளோ நாளாக. பிரியதர்ஷினிகள் பிரியதர்ஷனை நினைவு பண்ணிட்டு இருக்கிறோம். அனைவருக்குமே அன்பான மணமகனாக இவர் தான் இருக்கிறாரு. குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு, எழுந்திரிங்க, புது யுகம் வரப்போகுது. புதிய உலகம் சத்தியுகம், பழைய உலகம் கலியுகம். பாபா உங்களை சொர்க்கவாசியாக மாற்றுறதுக்காக, அந்த புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குவேன் அப்படின்னு வேற எந்த மனிதரும் இங்கே கூற முடியாது. சன்னியாசிகளுக்கு சொர்க்கத்தை பற்றியும் தெரியாது, நரகத்தை பற்றியும் எதுவும் தெரியாது. மற்ற தர்மங்களை மாதிரி சன்னியாசிகளுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் கிடையாது. அதுக்கும் சன்னியாச தர்மத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.
பகவான் வந்து தான் இந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தையே படைக்கிறாரு. அதாவது இந்து தர்மத்தோட தொடர்புடைய மாதிரி எப்படி புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம் இருக்குதோ அந்த மாதிரி தான் சந்நியாச தர்மமும். அதுக்கும் ஆதிசநாதன தேவதாத தர்மத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் நரகவாசிகளாக இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் பாபா இப்போ சொர்க்கவாசிகளாக தங்க யுகத்தை சார்ந்தவர்களாக மாத்துறார். இப்போ நீங்கள் நரகவாசி கிடையாது, இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. சங்கம யுகம்னா எது? நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய யுகம். சங்கம யுகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொர்க்கவாசியாக ஆவதற்கு முயற்சி செய்கிறீங்க. அதனால தான் இந்த சங்கம யுகத்திற்கு அவ்வளோ மகிமை. ஏன்னா நரகத்துலேருந்து வந்துட்டோம், இன்னும் சொர்க்கத்துக்கு போகலை. ஸோ போகிற வழி தான் இந்த சங்கம யுகம். அந்த வழிக்கு தான் பாதை மகிமை. அந்த போகிற வழியைத்தான் அதோடைய நினைவாக தான் எல்லாம் தீர்த்த யாத்திரை. எல்லா மதத்துலேயும் ஏதாவது ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இதுவே அனைத்தையும் விட உத்தமமான கும்பமேளமாகவும் இருக்குது. அதாவது உயர்ந்த சந்திப்பு. இதை மிக உயர்ந்த சத்சங்கம், அதாவது உயர்ந்த குழு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை அப்படி பாபா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பக்தர்கள் ஒரு கோயிலுக்கோ இல்லை தீர்த்த யாத்திரைக்கோ போகிறோம் அப்படின்னா அங்கே ஜடசிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே உயிரோட்டமாக நம்மளுடைய அப்பாவே இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் உண்மையான சந்திப்பு, உண்மையான கும்பமேளா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா சந்தித்த உடனே அவரை மாதிரி ஆகிடுறோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே கோயிலில் இருக்கிற தேவதை மாதிரி யாரும் ஆகிறது கிடையாது. ஆனால் நாம் பாபாவை சந்தித்து அவரை மாதிரியே ஆகிறோம். அந்த ஒருவருடைய குழந்தை நாமன்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். அதனால் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? பாய் பாய்னு முஸ்லீம்கள் கூட சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையில் ஆத்மாதான் பாய் பாய் இல்லை. எல்லாருமே அந்த ஒரு கடவுளுடைய குழந்தை. அதனால் நமக்குள்ள சகோதரர்கள். ஹிந்து, சீனர்கள் அனைவரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லா மதத்திலுமே எல்லோரும் சகோதரர்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தந்தையாகிய எனது குழந்தைகள் அப்படிங்கிறத தந்தை புரிய வைக்கிறாரு. ஸோ இப்போ மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கிது. நேரடியாக அப்பா கிட்டேயே கேட்குறோம் இந்த ஞானத்தை. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க? வெறும் வாயால் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னென்ன எல்லா ஆத்மாவுக்கும் தந்தை ஒருவன், எல்லோரும் அவரைத்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையிலே அவர் எப்படி தந்தைன்னு தெரியாது. அப்படி ஒருவர் தான் கடவுள் அப்படின்னா மற்றவங்கள சகோதரர்களாக தானே பார்க்கணும். இங்கே அடிச்சுக்கல செய்கிறாங்க. கரெக்ட். ஸோ ஆண் உடலாக இருந்தாலும் பெண் உடலாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது ஆத்மா தான். இதனுடைய அடிப்படையில் தான் சகோதரர்களாகவும் பிறகு சகோதரன் சகோதரியாகவும் பிறகு கணவன் மணியாகவும் ஆகின்றனர். ஃபஸ்ட்டு ஆத்மாவை பற்றின விஷயத்தை அப்பா சொல்கிறாங்க. பரமாத்மா ஒருத்தர் தான், அப்பா ஒருத்தர் தான். அப்போ அவருடைய குழந்தைங்க இங்கே இருக்கிற எல்லாருமே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆண் ஆத்மாக்கள் தான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போ ஆண் ஆத்மாவாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே அங்கே சகோதரர்கள் தான். அடுத்தது என்ன ஆகுறாங்க அப்படின்னா சகோதரன் சகோதரி ஆகிறாங்க. அப்புறம் சொர்க்கத்தில் என்ன ஆகிடுறாங்க? கணவன் மனைவியாக ஆகிடுறாங்க. ஸோ முதல்ல ஆத்மா, அதுக்கப்புறம்தான் ஆண் பெண்ற அந்த உடலுக்கு சகோதரன் சகோதரி ஆகிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிஞ்சு வெகு காலமாக ஆகிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மற்றபடி நதியும் கடலும் ஒன்றும் வெகு காலமாக பிரிஞ்சு இருக்குதுன்னு சொல்கிறது கிடையாது. பெரிய நதிகள் எப்போதுமே கடலுடன் சேரத்தான் செய்கிறது. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தானே இருக்குது. ஆனால் உண்மையில் நதி கடலுடைய குழந்தை தான் இல்லையா? கடல்லிருந்து தண்ணியை கவர்ந்து மேகமாகி மழை பொழிந்து மீண்டும் நதியாக கடலில் கலக்குது. ஸோ நதி எல்லாமே கடலில் இருந்து தான் உருவாகுது. அதாவது கடலுடைய குழந்தை.
இப்போ பாபா வந்து இந்த லைன் சொல்லியிருக்காங்களா பிரதர்? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நதி வந்து கடல் எப்போவுமே கலக்கத்தான் செய்யுது. அப்போது மகிமை அப்படிங்கிறது இப்போ தான் அப்பாவை சந்திக்க வரேன்னு சொல்கிறார். இப்போ கும்பமேளாங்கிற விஷயம் வந்து எப்பயும் சந்திச்சுட்டு தானே இருக்குது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு மகிமை? சூப்பரான பாயிண்ட்டு தான் பாபா சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், கரெக்டு. ஸோ அதனால் எப்போவுமே சந்திச்சிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ சில சமயம் இது வந்து 12 வருஷத்துக்கு 54 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கிரகணம் வரும், இந்த மாதிரி வரும் அப்படின்னா ஓகே, அது ஒரு மகிமை. ஆனால் எப்போவுமே கடலில் போய் நதி கலந்துக்கிட்டே இருக்கிற இடத்துக்கு எதுக்கு திடீர்னு ஒரு நாள் விழா கொண்டாடணும்? இல்லை, ஏதோ ஒன்று புதுசாக நடந்தால் தானே கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ புதுசாக நம்ம தான் 5000 வருஷம் கழித்து கடவுளை சந்திக்கிறோம். இதுக்கு தான் மகிமை. சும்மா சந்திக்கிறது மட்டும் இல்லை, சந்தித்து அவரை மாதிரியே ஆகிறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, நதி கடல்லிருந்து தண்ணி கவர்ந்து மேகமாகி மழை பொழிந்து மீண்டும் நதி ஆகுதுன்றதை எல்லாம் பாபா வந்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. ஸோ அதனால் நதிகளை வந்து மகன் மற்றும் மகள், கடலுடைய மகன் மற்றும் மகள், பிரம்மபுத்திரான்னு சொல்கிறாங்க இல்லையா? புத்திரான்னா மகன். நிறைய நதிகளுக்கு பெண்ணுடைய பேர் தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே கடலுடைய மகன் மற்றும் மகள். ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியறது கிடையாது. அதனால தான் இதை புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்தூலத்தில் தண்ணி வந்து நிறைய பேர் வந்து மலையிலேருந்து வருது அப்படின்னு தான் தெரியும். இப்போ கங்கைனா அதனுடைய பாயிண்ட் ஒன்று இருக்கும், அங்கேருந்து தான் உருவாகி வருது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ பாபா இதனோட எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, கடல்லேருந்து தான் அந்த மேகமாக மாறி மழை பொழிஞ்சு அது மலையிலேருந்து கீழே வருது, நதியாக மாறுது. அந்த மாதிரி இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் கூட அப்பாவுடைய அந்த கடலிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான், அந்த மகிமையிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு தந்தையை மட்டும்தான் ஞானக்கடல்னு சொல்லுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எல்லாருமே ஆத்மாக்கள், தந்தை ஒருவர் மட்டுமே அப்படிங்கிறது புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் எல்லாருமே நிராகாரராகத்தான் இருக்கிறோம், அதாவது உடல் இல்லாமல் தான் இருக்கிறோம். பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்தூலத்தில் வந்து அதாவது ஸ்தூலம் மீன்ஸ் சாகார உலகத்தில், இந்த உலகத்தில் வந்து மறுபிறவி எடுக்குது. ஸோ சாக்காரத்தில் உடல் எடுக்கிறோம். பாபா கூட எப்போ சாக்கார உலகத்துக்கு வராரோ அப்போ தான் உங்களை சந்திக்க முடியும். ஒரு முறை மட்டும்தான் தந்தையோட சந்திப்பு ஏற்படுது. அதுதான் இந்த சங்கமேகம். அதனால தான் இந்த சங்கமேகத்துக்கு மகிமை. எல்லோரையும் சந்திக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். இவர்தான் பகவான் அப்படின்னு புரிந்து கொள்வாங்க. ஆனால் கீதையில் கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் எப்படி சத்தியுகத்திலிருந்து கலியுகத்துக்கு வர முடியும்? அவர் எப்படி நிந்தனைக்கு ஆளாக முடியும்? ஏன்னா கிருஷ்ணர் துவாபரியுகத்தில் வந்ததாகவும் அவருக்கு நிறைய நிந்தனைகள் நம்ம வந்து பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ வந்து அவர் எப்படி வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருக்கவர். சத்தியுகத்தில் இருக்கிற கிருஷ்ணருக்கு எப்படி நிந்தனை? அவர் தான் தூய்மையாக இருக்கிறார்ல. ஸோ தூய்மை இழந்து பிரம்மாவை ஆன பிறகு தான் அவருக்கு நிந்தனை கிடைக்குது. ஏன்னா நிந்தனை பண்ணுற யுகம் கலியுகம்தான். சத்தியுகத்தில் இருக்கிறவரை யாரும் நிந்தனை பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ கிருஷ்ணருடைய ஆத்மா இங்கே வந்து நிந்தனை அடையிறதை நம்ம பார்க்குறோம். முதல்ல நமக்கு ஆத்மாக்களின் ஞானம், அதாவது ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடைக்குது. நீங்கள் எல்லாருமே ஆத்மாக்கள், தன்னைத்தான் சரீரம் என புரிந்து இவ்வளவு காலம் கடந்து போயிட்டீங்க இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம அலைஞ்சு திரிஞ்சதெல்லாம் உடம்புன்ற உணர்வுலேயே இருந்தோம். உடம்புன்ற உணர்வு தான் உங்களை அலைய வச்சுது. நான் ஆத்மானோடனே அவ்வளோதான், நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த அமைதி வந்துடுது. உண்மையிலே நீங்கள் ஆத்மாக்கள். இப்போ அப்பா வந்து உங்களை எல்லாருமே ஆத்ம அபிமானியாக ஆக்குறாரு, அதாவது ஆத்மாவோட பெருமையில் இருக்க வைக்கிறாரு. சாது சன்னியாசிகள் ஒருபொழுதும் உங்களை ஆத்மா அபிமானியாக ஆக்க முடியாது. நீங்கள் வந்து குழந்தைகள், உங்களுக்கு எல்லையற்ற அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. ஏன்னா
அப்பா கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கு. நாம் அந்த பரந்தாமத்தை சார்ந்தவர்கள், அங்கே வசிப்பவர்கள்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறது இப்போ உங்களோட புத்தியில் இருக்குது. இப்போதைக்கு நாடகம் முடிய போகுது. இந்த நாடகத்தை வேறு யாருமே உருவாக்கலை. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம பாகத்தை நடிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இதுதான் பெரிய ஆச்சரியம். யாரோ எழுதி நம்மளை இயக்குறாங்க, நாம் என்ன பண்ணுவோம்? இல்லை, யாரும் அதை உருவாக்கலை. அது தானாக நீங்கள் நடிக்க நடிக்க அது உருவாகிட்டு இருக்குது. அதை பாபா சொல்லுவார், நீங்கள் நடிக்க நடிக்க அங்கே ஷூட்டிங் ஆகிட்டு இருக்குதுன்றார். இது மறுபடியும் நடக்குதுன்றார். ஸோ இதை வந்து இது இயற்கை, அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே இதை சொல்ல முடியாது. அதனால் தனியாக உட்காந்து யாரும் உருவாக்கலை. யாரோ எழுதின ஸ்கிரிப்டுக்கெலாம் நாம் நடிக்கலை. அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆத்மா அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்குது எங்கள் பிரதர். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இந்த நாடகம் எப்போது ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்களாம். அப்போ சொல்லுங்கள், இதுக்கு முதலும் முடிவும் இல்லாமல் அனாதியாக நடந்துக்கிட்டே இருக்குது. பழசுலேருந்து புதுசாகவும் புதுசுலேருந்து பழசாகவும் தான் ஆகுதே தவிர இதுக்கு வந்து முதலும் முடிவும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து இந்த பாடத்தை, நாடகம் அப்படிங்கிற பாடத்தை பக்காவாக ஆக்குங்க. புதிய உலகம் எப்படி உருவாகுது, பழைய உலகம் எப்போது உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இது கூட ஒரு சிலரோட புத்தியில் முழுமையாக இருக்குது. இந்த நாடகம் இப்போ முடிவுக்கு வருது, மீண்டும் தொடங்கும். இது வந்து இந்த பக்தி மார்க்கத்து புராண கதைகளில் பார்த்திங்கன்னா சிவன் அடிக்கடி சொல்லுவார், முடிவில் தான் தொடக்கம் அப்படின்னுவார். அது உண்மையில் இந்த நாடகத்தை குறிக்கிற விஷயம். இப்போ 84 பிறவிகளுடைய பங்கு முடிஞ்சிடுச்சு. அதாவது 84 பிறவிகளுடைய நடிப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வழிகாட்டியாகி நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு பாபா வந்திருக்கிற மாதிரி நீங்களும் கூட இப்போ வழிகாட்டி தான் மற்றவர்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான வழியை சொல்கிறீங்க. அவர்கள் எல்லாருமே வந்து ஸ்தூல வழிகாட்டுகள். இப்போ நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 150 பேர் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இங்கே கூப்பிட்டு போவாங்க, காசிக்கு கூப்பிட்டு போவாங்க, ராமேஸ்வரம் கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியை எல்லாத்துக்கும் காமிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ நாம் ஆன்மீக வழிகாட்டிகள், அவங்க ஸ்தூல வழிகாட்டிகள். அதனால தான் உங்களை பாண்டவ அரசாங்கம்னு சொல்லப்படுது. பாண்டா அப்படின்னாலே வழிகாட்டின்னு அர்த்தம். ஆனால் இப்படிப்பட்ட வழி காட்டுறது வந்து ரகசியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நாம் மறைமுகமாக இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியாது நம்ம முக்திக்கான வழியை கொடுத்துட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கான வழியை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியாதனால தான் நம்மளை நக்கல் அடிக்கிறது எல்லாமே நடக்குது. ஆனால் நாடகத்தின்படி நம்ம இப்படி தான் கொடுக்க வேண்டி இருக்குது. பாண்டவர்களும் கௌரவர்களும் யாதவர்களும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது பாண்டவர்கள் அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது எல்லாமே இந்த நேரத்திற்கான விஷயம். அதாவது சங்கம யுகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயமாகும். ஏன்னா இப்போ தான் மகாபாரத யுத்தத்திற்கான நேரம். நிறைய தர்மம் இருக்குது. உலகமோ தமோ பிரதானமாக இருக்குது. இந்த பலவித தர்மங்களின் மரம், சிருஷ்டி மரம், மனித சிருஷ்டி மரம் முற்றிலும் இத்து போன நிலைக்கு வந்துடுச்சு. இந்த கல்ப மரத்தினுடைய முதன்மையான அஸ்திவாரமாக இருக்கிறதே இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். ஸோ அந்த தர்மம் இருக்கும்பொழுது தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருந்தாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வருவாங்க. ஆனால் யாருக்குமே இந்த விஷயம் தெரியறது கிடையாது. உங்களில் கூட வரிசைக்கிரமமாக தான் இதை தெரிஞ்சிருக்கிறீங்க. மாணவர்களில் சிலர் நல்ல திறமைசாலியாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா அவங்களும் தாரணை பண்ணி பிறரையும் தாரணை செய்ய வைப்பதற்கான ஆர்வமும் வைப்பாங்க.
சிலர் எல்லாத்தையும் நல்ல தாரணை பண்ணுறாங்க, சிலர் மத்தியமாக இருக்கிறாங்க, சிலர் 3ஆம் தரமாக, சிலர் 4ஆம் தரமாக கூட இருக்கிறாங்க. கண்காட்சியில் மிக தெளிவாக புரிய வைப்பவர்களுடைய திறமையுள்ளவர்கள் தேவைப்படுது. முதல்ல நமக்கு 2 அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல எல்லையற்ற பரலோக தந்தை, அதாவது ஆத்மாவுடைய தந்தை. அடுத்தது இன்னொரு அப்பா எல்லைக்குட்பட்ட தந்தை, அதாவது இந்த உடலுடைய தந்தை. இது ஆக்சுவலாக அஞ்ஞானிகள் கேட்கும்போது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது 2 அப்பாவா? ஏன்னா திட்டும்போதே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தான்னுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அது அவங்க மைண்டில் வந்து டக்குன்னு பதியும். அதுக்காக தான் பாபா வந்து 2 அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு எங்கேயும் கேட்காத ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போகிறது. அதுக்காக தான் அதை பாபா சொல்கிறாரு. பாரதவாசிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. பாரதம் முதல்ல சொர்க்கமாக இருந்துச்சு, பிறகு நரகமாயிடுச்சு. ஸோ அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியைத்தான் எல்லையற்ற அப்பா கொடுக்குறார், அதாவது பரலோகிக அப்பா கொடுக்குறார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகம் அசுர ராஜ்யம்னு சொல்லப்படுது. பக்தியும் முதலில் ஃபஸ்ட்டு நல்லா டாப்பாக முறையாக தான் இருந்துச்சு. ஒரு சிவபாபாவை மட்டும்தான், அதாவது லிங்க வழிபாடை மட்டும்தான் செஞ்சு நினைவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் கலப்படமற்ற பக்தி. இதை முஸ்லீம்களே சொல்லுவாங்க. எல்லா மதத்துலேயும் ஆரம்பத்தில் அந்த ஒரு கடவுளை மட்டும்தான் நினச்சாங்கன்றாங்க. ஸோ கரெக்டாகவும் சொல்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, மனிதர்களிலே உத்தம புருஷனாக ஆகணும் அப்படின்னா உங்களை கீழான நிலைக்கு தள்ளிட்டு போன அத்தனையும் கேட்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பக்தியின் விஷயமும் சேர்த்து தான். ஏன்னா பக்தி செஞ்சு தான் கீழே வந்திருக்கிறோம் அந்த கதையெல்லாம் கேட்டு. ஒரு அப்பா கிட்ட இருந்து மட்டுமே இந்த ஞானத்தை கேளுங்க. ஸோ பக்தி விஷயம் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே மனித வழியை கேட்டு தான் கீழே வந்தோம் இல்லையா? ஸோ அதை நிறுத்திட்டு கலப்படமற்ற இந்த ஞானத்தை மட்டும் கேளுங்க. அதான் அந்த கலப்படமற்ற, அது எல்லாமே கலப்படம் வாய்ந்தது. அப்படி ஒருவேளை நீங்கள் வேறு யார்கிட்டையாச்சும் கேட்டாலும் கூட அது பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ உண்மையை மட்டும் சொல்கிறது பாபா தான். அதன் மூலமாகத்தான் உங்களை உத்தம புருஷர்களாக மாற்றுறார். தீய விஷயங்களை இவ்வளோ நாளைக்கு நீங்கள் கேட்டதுனால தான் தாழ்ந்த நிலையை அடைஞ்சிங்க. பிரம்மாவின் பகல் அப்படின்னு சொல்கிறது ஒளி நிரம்பிய உலகம், சொர்க்கம். பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறது இருள் நிரம்பிய இந்த நரகம், கலியுகம். ஏன்னா இந்த மாதிரி தீய விஷயங்களை கேட்டு நீங்கள் கீழே இறங்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது இரவு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் பாபா அந்த மாதிரி லைனை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ பிரம்மாவுடைய பகல் சத்தியுகம் திரேதாயுகத்தை காட்டக்கூடிய ஞான ஒளியை நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இத்தனை நாளாக எதெல்லாம் கேட்டு வந்தீங்களோ உங்களை இன்னும் கீழான நிலைக்கு தான் கொண்டு போயிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல தாரணை பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வரிசைக்கிரமம் இருக்கத்தான் செய்யுது. டாக்டர் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில ஆப்ரேஷனுக்கெலாம் வந்து 10,000 20,000 வாங்குறாங்களாம். ஒரு சில டாக்டருக்கு பாவம் சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் இல்லை அப்படிங்கிறார். வக்கீல்கள் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்களாம். நீங்கள் எந்த அளவுக்கு படித்து மற்றவர்களுக்கும் நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஏன்னா இங்கே வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தில் ராஜாராணி மட்டும் இருக்க போகிறதில்ல, பிரஜைகள் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, அவர்களுக்குள்ள வரிசைக்கிரமமும் இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக குரானில் ஒன்று இருக்கும், முனாஃபிக்குகள், அதாவது ஞானத்தை எடுத்தும் அறகுறையாக இருக்கிறவங்க, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்ட்டு பாபா சொல்லுவார் இல்லையா? அது அப்படியே அதில் வெளிப்பட்டு இருக்கு. அவர்கள் அடித்தளத்தில் தான் இருப்பார்கள், நரகத்தில் அடித்தளத்தில் இருப்பார்கள். அவருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. ஏன்னா வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, கடைசி வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் இருக்க மாட்டான். ஸோ அது வரைக்கும் கீழ்மட்டத்துக்கு போகும்.
ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படித்து ஞானத்தை கொடுக்குறீங்களா இல்லையா, குணத்தை வளர்த்துக்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் இந்த ரேங்க் அமையுது. எல்லாமே இங்கே படிப்பினுடைய ஆதாரத்தில் தான் இருக்குது. அதனால் நான் எந்த அளவுக்கு படிக்கிறேன்னு உங்களை நீங்களே கேளுங்க. எதிர்காலத்திற்காக பல பிறவிகளுக்காக நான் என்ன ஆவேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே சோதனை பண்ணி பாருங்கள். ஏன்னா பல ஜென்மத்திற்கு நீங்கள் என்னவா ஆகுறீங்களோ அடுத்த கல்பத்தில், அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் ஆவீங்க. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு படிப்பின் மீது முழு கவனம் நம்ம செலுத்தணும். ஸோ நடந்ததே தான் நடக்கும்னு பாபா சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பயத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்காக. ஆனால் அதை தவறுதலாக நினைத்து நீங்கள் டிப்ரெஷன் கூட ஆக முடியும். ஸோ ஞானத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறது. விஷத்தை குடிப்பதை முற்றிலுமாக விட வேண்டும். இந்த படிப்பில் மட்டும் முழு கவனம் கொடுக்கணும். மற்றபடி கடவுள் அழுக்கான துணிகளை துவைத்தாருன்றது தங்க யுகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ எல்லாருடைய சரீரமும் அழுக்கடைஞ்சு போயிடுச்சு. சரீரன்ற துணி. ஸோ இப்போ தான் அவர் துவைக்கணும், ஏன்னா தம பிரதானம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உடம்பு மட்டும் இல்லை, ஆத்மாவுமே. ஸோ ஆத்மாவை தான் மெயினாக சொல்கிறார். அது அழுகி போன நிலை ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா தம பிரதானம் ஆயிடுச்சு. இது கூட புரிய வைப்பதற்கான விஷயம்தானே. ஸோ யாருடைய உடை இருப்பதிலேயே ரொம்ப பழசாக இருக்குது? நம்முடைய உடை தான் ரொம்ப பழசாக இருக்குது. நாம் உடல்களை மாற்றிக்கொண்டே வந்து இருக்கிறோம். ஆத்மா என்ன ஆயிடுச்சு, பழைய நிலை பதித்த நிலை அடைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. உடலும் கூட அழுக்காகவும் பழையதாகவும் ஆகிட்டே வந்துடுச்சு. ஆனால் ஆத்மா மாறுவதில்லை. ஆத்மா அழுக்காகுதே தவிர ஆத்மா அது அப்படியே தான் இருக்குது. உடம்பு தான் ஒன்று விட்டுட்டு இன்னொன்று மாறிக்கிட்டே இருக்குது. சரீரத்துக்கு வயசாகி என்ன ஆகுது, மரணம் கூட ஏற்படுது. பட் ஆத்மா அழியிறது கிடையாது இல்லையா? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. எல்லாருக்குமே நாடகத்தில் பங்கு இருக்குது. ஆத்மா அழியாததாக இருக்குது. நான் சரீரத்தை விடுகிறேன் அப்படின்னு ஆத்மாவும் சொல்லுது. ஸோ சரீரம்தான் வயசாகி செத்து போதே தவிர ஆத்மா கிடையாது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஆத்மாவும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆத்மா சொல்லாது இல்லையா, நான் சரீரத்தை விட போகிறேன் அப்படின்னு. அதுக்கு தெரியாது இல்லையா. அது அழியாமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு புரியவே வருது நான் சரீரத்தை விட போகிறேன் அப்படிங்கிறது. சரீரத்தை விட்ட பிறகும் ஐயோ நான் செத்துட்டேன் அப்படிங்கிறதையும் ஆத்மா தான் உணருது, உடம்பு உணர்றது கிடையாது இல்லையா. ஆத்மா அழிவற்றது, நான் இந்த உடலை விடுகிறேன்னு சொல்லுது. இப்போ பாபா சொல்கிறாரு, உடலை மட்டுமில்லை உடல்ன்ற உணர்வையே விட்டு இப்போ நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகணும். ஆனால் மனிதர்களோ தேக அபிமானியாக இருக்கிறாங்க. பாருங்க, பாபா சொல்கிறாங்க, அரைக்கல்பம் நீங்கள் தேக அபிமானியாக இருந்தீங்க, அடுத்த அரைக்கல்பம் ஆத்மா அபிமானியாக இருக்க போகிறீங்க. தங்க யுகத்தை சார்ந்த தேவதைகள் எல்லோரும் ஆத்மாபிமானியாக இருந்ததுனால தான் அவங்கள பற்றை வென்றவர்கள் அப்படின்னு மோகஜித் அப்படின்ற டைட்டில் கிடைக்குது. அப்போ பாருங்கள், அந்த உடல்னு நினைக்கிறதுனால தான் பற்றே வருது. நான் எப்போவும் இருக்கிற ஆத்மா இங்கேயே தான் இருக்க போகிறேன், புண்ணிய கணக்குக்கு ஏற்ப எதிர்காலம் அமையும்னு தெரிஞ்சால் பற்று வச்சு பாவம் செய்வோமா? ஸோ அங்கே ஆத்மாபிமானியாக இருக்கிறதுனால தான் அங்கே பற்று இல்லை. நான் தான் எப்போவும் இருக்க போகிறேன், எதுக்கு எதையும் பிடிச்சிக்கணும்? சொர்க்கத்தில் நம் ஆத்மாக்கள் இப்போது இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்க போகிறோம் அப்படின்னு அங்கே புரிஞ்சிருப்பாங்களாம். ஸோ பற்றை வென்ற மகாராஜாவுடைய கதை கூட இருக்குது. தேவி தேவதைகள் பற்றுதலை வென்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ இந்த உடலை விட்டுட்டு
குஷி குஷியாக இன்னொரு உடலை எடுக்கணும். ஏன்னா குஷி நிரம்பிய உலகத்தில் போய் எடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆனந்தம் தானே இருக்கணும் இல்லையா? நோயுள்ள உடலை விடுவது உங்களுக்கு ஆனந்தமாக தானே இருக்கணும். பாருங்கள், ஒரு சகோதரி 85 வயது கர்நாடகாவை சார்ந்த சகோதரி, எனக்கு மரணம் இறக்கிறதுக்கு உரிமை வேணும்னு அரசாங்கத்தோட போராடி சக்ஸஸும் பண்ணி இப்போ டாக்டர் உதவியோடு இறந்துருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வலி அவங்க உடம்புல. ஸோ அப்போ உடம்பும் சரி இந்த உலகமும் சரி வலி தான் கொடுக்குதுன்னும் பொழுது, அது மட்டும் இல்லை, போக போகிறதும் சுகம் நிரம்பிய உலகம்னா நீங்கள் ஆனந்தமாக இல்லை உடலை விடணும். அப்போ விடாமல் தடுக்கிறது என்னது? பற்று. அதை விட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லாட்டினா இங்கே பேய சுற்ற வேண்டியதுதான். ஒன்றும் இல்லை, இப்போ பாலஸ்தீன் உக்ரைன்லலாம் சரீரத்தை விடுறவங்க டக்குன்னு அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போக முடியும், பேயாவே அலைஞ்சா கூட. ஆனால் அந்த பற்று இருக்கிற காரணத்தால் ஐயோ பொண்டாட்டி என்னச்சோ பிள்ளையாச்சோ என்ன ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பற்றுனால அங்கே இருந்துக்கிட்டு அவங்களும் தண்டனையை அனுபவிப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு முழு ஞானமும் அப்பா மூலமாக கிடைச்சிருக்குது. முழு சக்கரத்தையும் சுற்றி வந்த பிறகு பாபாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. யாரெல்லாம் இப்போது மற்ற தர்மங்களுக்கு மாறி போயிருக்காங்களோ அனைவரும் வந்து சந்திப்பார்கள். அதாவது முஸ்லீம் தர்மமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தர்மமாக இருந்தாலும் சரி, புத்த தர்மமாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க திரும்பவும் வந்துடுவாங்க, திரும்ப அப்பா வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிறார். ஸோ மற்ற தர்மத்துக்கு மாற்றலாகி போனவங்க கூட கடைசியில் வந்து கொஞ்சம் ஆஸ்தி அடைவாங்க. அதாவது தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களை சொல்கிறார். ஏன்னா மற்ற தர்மத்திலேருந்து அவங்க வெளில வர்றதுக்கு டைம் எடுக்கும். கடைசியாக சந்தித்து கொஞ்சம் சொர்க்கத்தில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எவ்வளோ காலம் வேறு தர்மத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஒருவேளை 2-3 பிறவிகள் கூட எடுத்திருப்பாங்க இல்லையா? சிலர் பார்த்திங்கன்னா இந்துவிலேருந்து முஸ்லீமாக மாறி மீண்டும் நமது தர்மத்துக்கு வருகின்றார்கள். அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச சில முஸ்லீம் சகோதரிகள் டக்குன்னு இந்த ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஆனால் கடைசியில் வருவாங்க. அவங்க வந்து 2-3 ஜென்மம் வேறு மதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மதம் பிடிச்சி இழுக்கும். அவ்வளோ சீக்கிரம் அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பைபிள் குரான் சேனல்லாம் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க மதத்தையும் விட மாட்டுறாங்க. அதே நேரத்தில் இதில் ஏதோ ஒன்று இருக்குது, அது அநேகமாக நம்ம தேவதா தர்மத்து ஆத்மாவாக இருக்கும். ஸோ கடைசியில் ஏந்திரிச்சு வந்து கொஞ்சம் ஞானத்தை எடுப்பாங்க. ஏன்னா முற்றிலும் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு சுத்தமாக விலகி போயிருந்துருக்கிறாங்க. இப்போ அரபு நாட்டிலெல்லாம் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களே இதில் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க சுத்தமாகவே வேறு தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதனுடைய சமஸ்காரம் இருக்கும். ஸோ அந்த சமஸ்காரத்திலேருந்து வெளில வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். எதிர்ப்பும் பயங்கரமாக இருக்கும். வேறு மதத்திலேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ரொம்ப தைரியம் வச்சாங்கன்னா வந்துடுவாங்க, இல்லாட்டினா ரொம்ப எதிர்ப்பு இருக்கும். ஸோ இதை பாருங்களேன், இந்து மதத்துலேருந்து ஒருத்தர் முஸ்லீம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னா மறுஜன்மம் மீண்டும் முஸ்லீம் மதத்திலே எடுப்பாங்கன்றார். அதுக்கப்புறம் தான் இங்கே வருவாங்கன்றார். அப்போ ஒரு தடவை மாறினதுக்கு தண்டனை பார்த்தீங்களா? திரும்ப வர்றது ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தடை வரும். ஸோ இதெல்லாம் விஸ்தாரம். ஆனால் சாரமாக பாபா சொல்கிறது என்னது? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பரவாயில்ல குழந்தை, அப்பாவுடைய குழந்தை நானுன்றதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோன்றார். ரொம்ப நல்ல குழந்தைகள் கூட ரொம்ப மறந்து போயிடுறாங்க. நல்ல நல்ல குழந்தைங்க கூட அப்பாவை நினைக்கிறதே கிடையாது. மாயா இந்த விஷயத்தில் ரொம்ப மறக்க வைக்குது. இதுக்கு முன்னாடி மாயின் அடிமையாக இருந்தீங்கல்ல, இப்போ கடவுளுடையவர் ஆயிட்டீங்கன்றதுக்காக மாயா விட்டுருமா? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. மாயாவுக்கு டிம்கி கொடுத்துட்டு அப்பாவுடையவராக ஆகணுன்றது. தன்னை தன் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு செய்யணும். எப்போ ஆத்மா முதலாக உடல் எடுக்குதோ அப்போ நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க. உடம்பும் தூய்மையாக தான் இருக்கும்.
பிறகு மறுபிறவி எடுக்க எடுக்க என்ன ஆகிடும் அப்படின்னா பதித்த நிலையை அடைஞ்சு போயிட்டே இருப்பீங்க. இப்போ எப்படி புது வீடு கட்டும்போது புதுசாக இருக்குது, நாள் போக 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 பழசாகிட்டே இருக்குதோ, அது மாதிரி பிறவிகள் எடுக்க எடுக்க நம்மளும் பதித்தமான நிலைக்கு வந்துடுவோம். பதித்தமற்ற நிலைக்கு போயிட்டே இருப்போம். பதித்தம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம், பாவனம்னா தூய்மை. ஸோ மறுஜன்மம் எடுக்க எடுக்க நம்ம பதித்தமாக, அதாவது அழுக்காக ஆகிடுவோம். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பற்றை வென்றவர் ஆகுங்கள். அப்பா மீண்டும் சொல்கிறாங்க, இந்த சரீரத்தின் மீது கூட எந்த பற்றுதலும் வைக்காதீங்க. உங்கள் உடம்புலே பற்று வைக்காதீங்கன்றார். யார் உடம்புலையும் வைக்கக்கூடாது, உங்கள் உடம்புலையும் வைக்கக்கூடாது இல்லையா? இந்த உடம்பை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பு வரணுன்றார், சீச்சின்றார் இல்லையா? அந்த உடலை பார்க்குற பழக்கம் சீச்சின்றார். ஏன்னா உடம்பை பார்க்குற பழக்கம் உள்ளவர்கள் தான் அங்கே வெட்டியான ஆவாங்கன்றார். உங்கள் ஆசை நிறைவேற்றுற நீ உடம்பையே பார்த்துட்டுருன்ட்டு. குழந்தைங்க உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வருது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான் கொடுக்குறாங்க. இல்லை சினிமா அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விரக்தியில் ஹீரோ இருக்கும்போது தான் தத்துவ பாட்டாக பாடுவார். ஊரை தெரிஞ்சுக்கிட்டோம், உலக தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் வெளிவேஷன்ட்டு. ஸோ இங்கே எல்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏன் இங்கே நமக்கு பற்று வேணும்? எல்லையற்ற வைராக்கியம் இருக்கட்டும். இது இல்லாமல் நோய், இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த பழைய உலக மறந்துடுங்க. நாம் எப்படி வந்தோம், அசிரீரியாக வந்தோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி மீண்டும் போகும்போது அசிரீரியாக தான் போகணும். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் அழியவும் போகுது. எதுக்கு இதன் மீது பற்று? உடம்பும் அழிய தான் போகுது, எதுக்கு அதன் மீது பற்று? ஸோ வெறும் ஒளியாக போகிறீங்கன்னா ஒளியாகவே உங்களை உணருங்க. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகணும் அப்படின்னா மனதார அப்பாவை நினைவு பண்ணுங்க. ஸ்ரீகிருஷ்ணர் ஒருபொழுதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் உடலோடு இருக்கிறாரு. ஏற்கனவே அவருக்கு 8 பொண்டாட்டி 1008 பொண்டாட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கொடுத்தாச்சு. ஏன்னா அவர் உடலோடு இருக்கிறார். உடல் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையே அவருக்கு வந்திருக்காது. உடலை கொடுத்ததுனால தான் அவருக்கு இவ்வளோ கெட்ட பேருமே. ஸ்ரீகிருஷ்ணர் தங்க யுகத்தில் இருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, இல்லை தங்க யுகத்தில் என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னா யார்கிட்ட சொல்லுவார்? ஏன்னா அங்கே யாரையுமே நினைவு பண்ணி பற்றுலெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு காரணம். இன்னொன்று அவர் உடல் தேகதாரியாக இருக்கிறார். ஸோ இந்த கலியுகத்தில் தான் இந்த ஞானம் தேவைப்படுது. அப்போ பதித்த பாவனர் தான் சொல்கிறார் என்னை நினைவு செய்யுங்கன்னு. ஏன்னா என்னைத்தானே நீங்கள் பதித்த பாவனர்னு கூப்பிட்டீங்க, அப்போ என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஆகவே இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு என்னை நினச்சிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு பாவனமாவதற்கான யுக்தியை இப்போ அப்பா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இந்த வழியை உங்களுக்கு சொல்கிறேன். மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாடகத்தினுடைய ஆயுட்காலத்தை ரொம்ப நீண்டதாக சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ இந்த உலகம் பழசாகுதோ அப்போத்தான் பாபா வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நாடகத்துடைய ஆயுள் அதிகமாக சொல்லிட்டதுனால இந்த யுகத்தை பற்றி முற்றிலும் மறந்துட்டாங்க, சங்கம் யுகத்தை பற்றி. இதுதான் உத்தம நிலை அடைவதற்கான சங்கம யுகம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்கள் கோர இருளில் இருக்கிறாங்க. இந்த நேரம் பாருங்க, அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்குது. அனைவரும் தமோ பிரதானமாகவும் இருக்கிறாங்க. அப்போ தமோ பிரதானத்துலேருந்து நீங்கள் மட்டும்தான் சதோ பிரதானமாக மாறிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் அனைவரையும் விட அதிக பக்தியும் செஞ்சுருக்கீங்க. இப்போ பக்தி மார்க்கமே முடியுது. மரண உலகத்தில் பக்தி இருக்குது, பிறகு அமரலோகம் வரும். அமரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் இப்போ நீங்கள் ஞானத்தை எடுக்கிறீங்க. பிறகு என்ன ஆகிடும், பக்தியினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. அங்கே யாருமே கடவுளை வணங்குறது கிடையாது. ஹே ராமா, ஹே கடவுளே, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகள். இங்கு அந்த மாதிரி எந்த சப்தமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியம் இல்லை மட்டும் இல்லை, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள்
இல்லையா? அது வந்து ஐயோ ராமா அழுவுறது. இங்கே எதுவும் கிடையாது, எல்லாம் நாடகப்படி நன்மையை தான் கொடுக்குது. அது நன்மை என்னன்னும் பாபா சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் அழுறீங்கன்னா அதான் பக்தி மார்க்கன்றது. அதனால தான் பக்தி மார்க்கத்துடைய பேரடையாளமே உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றார். பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவரைத்தான் சுகம் சாந்தியின் கடல் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் எந்த சத்தமும் போடுறது கிடையாது. அவர் வந்து சுகம் சாந்தியை ஞானத்தை கொடுத்து தான் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ அவருக்கு அதை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக உடல் வேணும். பகவானோட மொழி என்னன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் வந்து எல்லா மொழியிலும் பேசிகிட்டு இருக்க மாட்டார். ஹிந்தி மட்டும்தான் அவருடைய மொழி. ஒரே ஒரு மொழியில் மட்டும்தான் அவர் வந்து விளக்குறார். பிறகு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. பாபாவுடைய அறிமுகத்தை வெளிநாட்டினவர்களையும் நீங்கள் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தந்தை தான் உருவாக்குறாரு. அதையும் சொல்லுங்க. கூடவே திருமூர்த்தியை பற்றியும் அவங்களுக்கு புரிய வைங்க. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எத்தனை பிரம்ம குமாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய குழந்தைகள். பிரம்மாகுமார்னா பிரம்மாவுடைய குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால் யார் வந்தாலும் யார்கிட்ட வந்திருக்கிறீங்க தெரியுதா அப்படின்னு கேளுங்க. முதல்ல போர்டும் வைக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஸோ பிரஜாபிதா மூலமாகத்தானே படைப்பு உருவாகுது. ஸோ நீங்கள் அந்த பிரம்மா கிட்ட வந்திருக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள்னு போட்டிருக்கு இல்லையா? யார் மூலமாக படைப்பு நடந்ததோ அவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஸோ பிரம்மாவை வந்து பகவான் அப்படி தானங்க பிரதர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நிராகாரரை மட்டும்தான் கடவுள்னு சொல்ல முடியும். இந்த பிரம்மா குமாரிகள் பிரம்மாவுடைய குழந்தைகள். எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? எதுக்கு அப்பாவை சந்திக்க விரும்புகிறீங்க? எங்களது தந்தையிடம் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. சூப்பர்ல. எங்கள் அப்பாவை சந்திக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் இவங்க யார் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பாவுக்கு குழந்தைங்க தான் தேவை. அப்போ நீங்கள் இங்கே வரீங்கன்னா அவருடைய குழந்தையாகி வரணும். நாம் அப்பாவை நல்லா புரிஞ்சிருக்கிறோம். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லை, தந்தை மகனை வெளிப்படுத்துவார், மகன் தந்தையை வெளிப்படுத்துவான்றது ரொம்ப ஃபேமஸான டைலாக் பைபிளில். ஆனால் அவங்களுக்கு அது அர்த்தம் தெரியாது. நாம் தான் அவருடைய குழந்தைகள். இப்போ அவரை வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உத்தம நிலை ஆவதற்காக தாழ்ந்த நிலை அடைய வைக்கும் தீய விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஒரு தந்தைகிட்டேருந்து வரக்கூடிய கலப்படமற்ற ஞானம் இல்லையா? இப்போ பாபாவுடைய ஞானம் மற்றதுலேயும் இருக்கும், ஆனால் கலப்படமாக இருக்கும். ஆனால் இப்போ கலப்படமற்ற இந்த ஞானத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். நஷ்டமோக ஆவதற்கு, ஆத்ம அபிமானி ஆவதற்கு முழுமையான முயற்சி இப்போ நம்ம செய்யணும். இந்த பழைய உலகம் துக்கத்தை மட்டும்தான் கொடுக்குதுன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதனால தான் பாபா சொல்வார், எதை பார்த்தாலும் இது அழிய போகுதுன்றது உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணுன்றார். அதனால தான் இந்த பழைய உலகத்தை வந்து மறக்கணும், இதிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. வரதானம். சங்கம யுகத்தினுடைய அனைத்து பிராப்திகளையும் நினைவில் எடுத்துட்டு வந்து அதனால் ஏறும் கலையின் அனுபவம் செய்யும் சிறந்த பிராப்தம் உடையவர் ஆவீர்களாக. கடவுளை சந்திக்கிற மற்றும் அவர்கிட்ட நேரடி ஞானத்தை பெறக்கூடிய அந்த விசேஷமே என்ன தெரியுமா? இந்த அழிவற்ற பிராப்திகளை அடையிறது தான் கடவுளை சந்திக்கிறதுடைய விசேஷமே. அப்படி இல்லாமல் சங்கம யுகம் அப்படிங்கிறதே முயற்சி செய்கிறதற்கான யுகம், அதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற யுகம். சத்தியுகம் தான் வந்து அதனுடைய பலனை அனுபவிக்கிற யுகம்.
அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. சங்கமயுகத்துடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சா போதும், பாபாவுடைய உதவி 100 மடங்கு உங்களை தேடி வரும். ஸோ இங்கே மட்டும்தான் அந்த பிராப்தி கிடைக்குது. எனவே தான் இந்த புருஷார்த்தி வாழ்க்கை மட்டுமல்ல, இது உயர்ந்த சிரேஷ்ட பிராப்தி. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா, தாகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கும் பொழுது அதனுடைய சுவை நல்லாவும் இருக்கும். அது கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வாழ்த்துவோம். நல்லா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கு போய் நீங்கள் முன்னாடி போய் தண்ணி வைங்க, எதுக்கடா வச்சுருக்கிற அப்படின்ட்டு கேட்போம் நம்ம. அந்த மாதிரி நேற்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை முரளியில் பார்த்தோம். கவலையற்ற மகாராஜாவா இப்போ தானே நம்மளால் இருக்க முடியுது. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கவலையோடு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாபா குழந்தைய ஆயிருக்கிறதுனால ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருக்கிறோம். அவங்களாம் கவலையோடு இருக்காங்க, நாங்களாம் பாபா குழந்தைய ஆயிட்டோம், ஸோ நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறோம். அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிராப்தி தான் நமக்கு. ஏன்னா அப்பா கூட இருக்கிறார், நமக்கு முக்காலத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறார், நமக்கு இந்த ஞானம் இருக்குது. எல்லாமே இங்கே தான் பெரிய பிராப்தி. சத்தியுகத்தில் கூட அந்த பிராப்தின்னு சொல்ல முடியாது. அங்கே எல்லா சுகமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் எப்போ இல்லையோ அப்போ கிடைக்கும்போது தான் அது சுகமாக இருக்கும். அதாவது வெயிலோட அருமை நிழலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகத்தில் நமக்கு ஆறுதலாக அப்பா இருக்கிறாரு. அடுத்த யுகத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறாரு, முக்திக்கு போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறாரு, அப்புறம் சுகம் நிரம்பிய உலகத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற வழியும் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ பிராப்தி பாருங்கள். அதனால தான் பாபா இப்போ ஃபுல் முறையிலே பார்த்திங்கன்னா சங்கம யுகத்தினுடைய மகிமையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறார். அதுதான் உண்மையான கும்பமேளா. ஏன்னா சங்கம யுகத்தில் என்ன நடக்குதோ அத்தனை விஷயங்களும் பக்தி மார்க்கத்திலிருந்து ஸ்தூலமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய நினைவு சின்னமாக இருக்குது. அப்போ பக்தி மார்க்கம் எவ்வளோ 2500 வருஷம் நடக்குது. சங்கம யுகம் எவ்வளோ நடக்குது? 100 வருஷம் தான் நடக்குது. அப்போது இந்த 100 வருஷத்தில் பண்ண வேண்டிய எவ்வளோ மகிமை இருந்தால் 2500 வருஷத்துக்கு அந்த மகிமையை வச்சு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். அப்போ எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள் இந்த சங்கம யுகம். ஆக்சுவலாக பாபா சொல்லுவாங்க, ஒரு வினாடி பல கோடி மடங்கு வருமானமும் சம்பாதிப்பீங்க, ஒரு வினாடி பல கோடி வருமானத்தை இழக்கவும் செய்வீங்க. அதான் சங்கமயுகம். அப்போ அந்த ஒரு வினாடி பாபா வழிபடி நடக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா தைரியம், அங்கே பொக்கிஷம் திறக்குது. அதனால தான் அங்கே பல கோடி மடங்கு பொக்கிஷம். ஒரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கிறது, ஒரு செகண்ட் பாபா நினைக்கும்போது அங்கே ஒரு கஜானா திறக்குது. ஸோ அதை தான் சொல்கிறார். அப்போ அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கான வழி இங்கே கொடுக்குறார். அந்த தைரியம் எடுத்து வைக்கிறீங்களா? அதேமாதிரி அங்கே வரக்கூடிய தடையெல்லாம் டக்கு 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 டக்குன்னு காணாமல் போகும். இது எப்படி, இதை பண்ண முடியுமா, இது போனால் குடும்பம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எதிர்பார்ப்பேன். தைரியமாக என்னை நம்பிக்கையால் எடுத்து வை, என்ன ஆகுதுன்னு பார். ஆச்சரியமாக இருக்கும், மேஜிக்காக இருக்கும். நமக்கு எதிரியாக இருந்தவர்களெல்லாம் நண்பர்களாகி உங்களை மகிமை பாடுவாங்க. ஸோ அதுதான் இப்போத்தைய பிராப்தி. இது கடந்து வந்த பாதையை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரெல்லாம் தடை விதித்தார்களோ அவர்களெல்லாம் இப்போ உங்களுடைய மகிமை பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால்தான் பாபா சொல்கிறார், இதை சதா மனதில் ஞாபகம் வைங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ சூப்பராக இருந்தது, இனிமேல்ட்டு மட்டும் மோசமாக ஆகிட போகுதா? அதனால் இந்த பரிசை பிராப்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே, இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்சதை பார்த்தாலே தானாக முன்னேறி போயிடுவீங்க இல்லை? போட வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்தாச்சுன்னு அஞ்ஞானிகள் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி 90% ஏறியாச்சு, இன்னும் 10% ஏறது பெரிய கஷ்டமா? ஏறினதை நினச்சாலே உங்களை அறியாமல் நீங்கள் முன்னேறி போயிட்டு இருப்பீங்கன்றார். ஸோ அதனால தான் என்னென்ன பிராப்தி அடைந்தீர்களோ அது சதா மனதில் ஆசைப்படுங்க. எதை விடணும்னு நினைக்காதீங்க, எதை அடைஞ்சோமோ அதை நினச்சிட்டு இருந்தாலே மற்றதெல்லாம் எப்போ விட்டீங்கன்னே தெரியாதுன்னு வேறு பாபா. அந்த மாதிரி பண்ணுறதுனால தூங்கி விழுறது, மூச்சு திணறல், அதாவது மாயா வந்துருச்சுனாலே மூச்சு திணறது இல்லையா? அந்த மாதிரி பலகீனங்கள் இருந்து எல்லாமே விடுபட்டு விடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே மைண்டுக்குள்ளே எதை அடையணும்னு நினச்சனோ அதை அடைந்து விட்டேன் அப்படின்ற பாட்டு பாருங்கள். கடவுளை அடைந்தால் அனைத்தையும் அடைஞ்சாச்சு. அதாவது சொர்க்கத்தை ஆல்ரெடி அடைஞ்சிட்டேன்னே நினைங்க இப்போவே. ஸோ அப்போ தான் தளர்ச்சி இருக்காது முயற்சியில். ஸ்லோகன்:
தைரியம் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய மூச்சு. அந்த மூச்சின் மூலமாக தான் கடினத்திலும் கடினமான காரியம் கூட சுலபமாக ஆகிடும். சூப்பர் இல்லை? பிராமண வாழ்க்கையின் சுவாசம் குஷின்னுவார், இன்றைக்கி தைரியமும் சொல்கிறார் இல்லை? ஒரு அடியும் ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லை? அடி எடுத்து வைக்கும்போது தெரியும் இவ்வளோ தானா அப்படின்னு தோணும். மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் ஈஸியாகிடும்ன்றாரு அவிக்த ஈஸ்வரா. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எப்படி நம்ம பிரம்ம பாபாவை பார்த்தோம் இல்லையா? எப்படி இருக்கிறார் அவர்? தந்தையுடன் கூட சுயம் தன்னை கம்பைன்டு ரூபத்தில் அனுபவம் செய்தார், அப்புறம் செய்யவும் வச்சார் இல்லையா? இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்தார். அதனால தான் பார்க்கும்போது நமக்கு இப்போ குல்ஜார் தாதியை பார்த்தாலே நமக்கு பாபா ஞாபகம் தானே வருது. இப்போ பிரம்மா பாபா பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? கடவுளையே பார்க்குறதா தான் நமக்கு அனுபவம் ஆச்சு. ஸோ இந்த இணைந்த ரூபத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி நல்ல குழந்தைகள் எப்போதுமே தங்களை தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த சக்தியும் அவங்கள பிரிக்க முடியாது இல்லையா? பிரம்மா பாபா கிட்டேருந்து எப்படி சிவபாபா பிரிக்க முடியாதோ, அதேமாதிரி தகுதி வாய்ந்த குழந்தைகள் கிட்ட இருந்தும் சிவபாபாவை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அப்படி இணைந்த ரூபத்திலே நீங்கள் உங்களை அனுபவம் செய்யுங்கன்றார் பிரம்மா பாபா மாதிரியே. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஓம் சாந்தி.